இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இன்னைக்கு என்னமோ வானத்திக்கு அவ அம்மா கிடைச்சிட்டா, தான் மருமக ரொம்ப சந்தோஷமா இருக்கான்னு தான் அந்த அம்மாவும் பூரிப்புல வாய முடிக்கிட்டு அமைதியா இருக்காங்க. அந்த அம்மா கொஞ்சம் அறிவுபூர்வமா யோசிக்க ஆரம்பிச்சிட்டா நீ மாட்டிக்குவ வசுந்தரா. அதனால நீ அந்த அம்மா கிட்ட அதிகமா பேச்சு கொடுக்காத. அவங்க ஏதாவது கேட்டா மட்டும் அந்த கேள்விக்கு பதில சொல்லு, சரியா? சரி, நான் வரேன். வசுந்தரா, நான் ஒரு பேச்சுக்கு கேக்குறேன். ஒருவேளை நீ மாட்டிக்கிட்டா? அமுதா, உனக்கும் எனக்கும் ஒரு டீல் இருக்கு. எந்த சிச்சுவேஷன்லயும் உன்னை நான் காட்டி கொடுக்க மாட்டேன். என்னால முடிஞ்ச வரைக்கும், நான் மாட்டிக்கிற வரைக்கும் அந்த ராஜேஸ்வரிய உண்டுலன்னு பண்ணிடுவேன். ஒருவேளை நான் மாட்டிக்கிட்டா இதை விட அதிகமா நடிச்சு தப்பிக்க என்னால கண்டிப்பா முடியும். அது போதும், தேங்க்ஸ். நீ தைரியமா போ. கடந்த காலத்தை பத்தி பேசுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. வானதி, உனக்கு வாழ்க்கையில நல்லது நடக்க ஆரம்பிச்சிருக்க. அத சந்தோஷமா ஏத்துக்கிட்டு வாழ பழகிக்கணும். வாங்க சம்பந்தி. நான் ஒரு 7 ஸ்டார் ஹோட்டல்ல தங்கி இருக்கேன். என் மகளை நான் அங்க கூட்டிட்டு போறேன். நான் அவ கூட கொஞ்சம் பேசணும். அவ என் மேல ரொம்ப கோவமா இருக்கா. நான் அவளை ஆறுதல் படுத்தணும். அவ கூட சாப்பிட்டு அவ பக்கத்துல தூங்கி நான் பேசுறதுக்கு 23 வருஷ கதை இருக்குங்க. வானதி, வாமா போலாம். என்னம்மா யோசிக்கிற? வா போலாம். நல்ல யோசனைங்க. பெத்தவ கூட தான் புள்ள இருக்கணும். முதல்ல கூட்டிட்டு கிளம்புங்க. வானதி, அம்மா கூப்பிடுறாங்கல்ல, போடாமா. நான் எங்கேயும் வரல. சரி, நீங்க எல்லாரும் சேர்ந்து ஆசைப்படுறதுனால நான் இங்க தங்குறேன். பட் நான் ரொம்ப ஹைஜீனிக் ஆனவ. உங்க பெட்ரூம், டாய்லெட் எல்லாம் கிளீனா இருக்குமா? அத பத்தியெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாம் நீட்டா இருக்கும். சரி, அப்படி போடு. எல்லாரு கண்ணத்திலையும் கைரேகை பதிகிற அளவுக்கு நல்லா அடிச்சிட்ட. இன்னும் அடி. ரூம் பிடிச்சிருக்கா சம்பந்தி? என்னோட ஸ்டேட்டஸ்க்கு இது ரொம்ப கம்மி தான். இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். குறைகள் ஏதாவது இருந்தா மன்னிக்கணும். அப்போ குறை இருக்குன்னு நீங்களே சொல்றீங்க. நிறை குறைங்கிறது மனசுதான். நீங்க வந்ததுல நாங்க எல்லாம் ரொம்ப நிறைவா சந்தோஷமா இருக்கோம். நீங்களும் அது மாதிரி உணரணும். இது உங்க மகளோட வீடு. இங்க உங்க மக ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அதே போல நீங்களும் சந்தோஷமா இருக்கணும். பெட்ஷீட் எல்லாம் இப்பதான் மாத்தணும். மேடம் எப்பவுமே மத்தவங்க படுத்த பெட்ல எல்லாம் படுக்க மாட்டாங்க. என்ன பத்தி இவங்களுக்கு நல்லா தெரியும். அதனாலதான் இப்படி பேசுறாங்க. நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்க கூடாது. நான் அப்படியே பழகிட்டேன். என்ன பண்றது? இத மத்தவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. நான் என்னவோ பந்தா பண்றதா நினைப்பாங்க. நான் அப்படியெல்லாம் நினைக்கல சம்பந்தி. நான் அப்படி நினைக்க வைப்பேன். இல்ல, நான் நடந்துக்கிற விதத்துல நான் பந்தா பண்றதா மத்தவங்கள நினைக்க வைப்பேன்னு சொன்னேன். எது நிஜம் எது பொய்ன்னு என்னால புரிஞ்சுக்க முடியும் சம்பந்தி.
நீங்க கவலையே படாதீங்க. எங்களால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நல்லா ரெஸ்ட் எடுங்க. உன்னால எனக்கு பிரச்சனை வராது. ஆனா நான் உனக்கு பிரச்சனை பண்ணதான் இங்க வந்திருக்கேன். நான் வானதியோட நிஜமான அம்மா இல்லைன்னு நீ கண்டுபிடிக்கிற வரைக்கும் உன்னை ஓட ஓட விரட்டுவ ராஜேஸ்வரி. வானதி, அம்மா நல்ல நேரம் முடியறதுக்குள்ள படையல் போடணும். சீக்கிரமா ரெடி பண்ணு. இதோ ஆயிடுச்சுமா, நான் எடுத்துட்டு சரி. வரேன். ம். சம்மந்தி, வானதி அம்மாவை அழைச்சிட்டு வந்துருங்க. அப்புறம் எல்லாரையும் சீக்கிரமா பூஜைக்கு வர சொல்லிடுங்க. சரிங்க சம்பந்தி, கண்டிப்பா. வசுந்தரா, உனக்கு வேலை வந்துருச்சு. சீக்கிரம் வா. சம்பந்தி அம்மா பூஜை பண்ணணும்னு உன்னை கூப்பிட்டு அனுப்பியிருக்காங்க. வா. காலையிலேயே பூஜையா? இது என்ன வீடா இல்ல சாமியார் மடமா? அந்த ராஜேஸ்வரியை என்ன பண்றது மட்டும் பாரு. இதுதான் எனக்கு வேணும். பூஜைய சம்பந்தியமா பண்ணட்டும். அவங்களுக்கு அர்ச்சனைய நீ பண்ணு. நீ போடுற போட்ல ராஜராஜேஸ்வரி எல்லார் முன்னாடியும் அவமானப்பட்டு கூனி குறுகி நிக்கிறத நான் பார்க்கணும். வா. வானதிமா, இன்னைக்கு பௌர்ணமி நல்ல நாள். மூத்தவங்க காலில் விழுந்து சின்னவங்க ஆசீர்வாதம் வாங்கிக்கணுமா? அம்மா ஏ வானதி,